ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம். இலங்கையின் தற்போதைய சமூக பொருளாதார மற்றும் அரசியல் சூழலில் உருவெடுத்துள்ள இரண்டு முக்கியமான விடயங்களை விரிவாக நாங்கள் இன்றைய நாளில் பார்க்கலாம். ஒன்று, போதைப்பொருள் கடத்தல் மற்றும் அதற்கான கடுமையான மரண தண்டனை சட்டங்களை மீண்டும் அமல்படுத்த அரசு மேற்கொள்ளும் பரிசீலனை. இன்னும் ஒன்று, நாட்டின் போலீஸ் மா அதிபருக்கு அச்சுறுத்தல் விடுத்த குற்றச்சாட்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் செயலாளர் சாகர காரியவசம் கைது செய்யப்பட்ட சம்பவம். இந்த இரண்டு சம்பவங்களையும் பொறுத்தவரை இலங்கையில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஒரு விடயம் தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஈழத்தமிழ் மக்களுக்கு எதிராக ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள தரப்புகள் மேற்கொண்ட கைதுகள், குற்றச்சாட்டுகள், கொலை நகர்வுகள், இப்படி பல்வேறு விதமான முரண்பட்ட நிகழ்வுகள் இப்போது தென்னிலங்கையை தானே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பழமொழி, தன்வினை தன்னை சுடும் என்பார்கள். ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள சமூகத்தின் மீதும் தென்னிலங்கையின் அரசியல் பொருளாதார நகர்வுகளின் மீதும் இந்த தன்வினை தன்னை சுட்டு கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்வி மிக பிரதானமானது. இனி விடயத்திற்கு வரலாம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ரட்டம இக்கட்ட, அதாவது முழு நாடும் ஒன்றாக செயற்பாட்டு குழு கூட்டத்தில் போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய குற்றங்களுக்கு மரண தண்டனையை மீண்டும் அமல்படுத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவின் உத்தியோகபூர்வ அறிவிப்பின்படி எல்லையற்ற போதைப்பொருள் வர்த்தகம் நாட்டின் சுற்றுலாத்துறை, பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக ஒழுக்க நெறி கட்டமைப்புகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாக சுட்டி காட்டப்படுகிறது. 1976 ஆண்டுக்கு பிறகு யாருக்கும் இலங்கையில் மரண தண்டனை நிறைவேற்றப்படவில்லை. சட்ட புத்தகங்களிலும் நீதிமன்ற தீர்ப்புகளிலும் மரண தண்டனை வழங்கப்பட்டாலும், எடுத்துக்காட்டாக ஈஸ்டர் தாக்குதலை தடுக்க தவறியதற்காக முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு வழங்கப்பட்ட தண்டனை நடைமுறையில் அது ஆயுள் தண்டனையாகவே மாற்றப்பட்டு வருகிறது. சரியாக 50 ஆண்டுகள் கழித்து போதைப்பொருள் குற்றங்களுக்கு மீண்டும் மரண தண்டனையை பிரத்யேகமாக அமல்படுத்துவது குறித்து அரசு பரிசீலிப்பது நிலைமையின் தீவிரத்தை காட்டுகிறது என்று சொல்லலாம். இந்த நிலையில் உலகளாவிய இந்த சூழலில் உலகில் சுமார் 36 நாடுகளில் போதைப்பொருள் குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்கும் சட்டங்கள் உள்ளன. ஹார்ம் ரிடக்ஷன் இன்டர்நேஷனல் அறிக்கையின்படி 2025 ஆண்டில் உலகளவில் 1212 பேருக்கு போதைப்பொருள் குற்றங்களுக்காக மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் 15 கிராம் ஹெரோயின் கடத்தினாலேயே கட்டாய மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. கடந்த ஒரு மாதத்தில் நாட்டில் 5 சிறைச்சாலைகளில் நடந்த கலவரங்களுக்கு பின்னால் போதைப்பொருள் பிணையமே பிரதான காரணமாக இருந்ததுடன் இதனால் சுமார் 255 மில்லியன் ரூபாய் பெறுமதியான அரசாங்க சொத்துக்கள் சேதமடைந்துள்ளன. நாட்டில் போதைப்பொருளை கடத்தும் 5 பிரதான பெருமுதலாளிகள் வெளிநாடுகளில் வதிவிட உரிமை பெற்று தப்பி வாழ்கிறார்கள். உள்ளூர் மட்டத்தில் கைது செய்யப்படுபவர்கள் பெரும்பாலும் இடைத்தரகர்களும் விளிம்பு நிலை மக்களுமே ஆவர். மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டால் அதை திரும்ப பெற முடியாது. நீதித்துறையின் தவறுகளால் நிரபராதிகள் பாதிக்கப்பட்டால் மீட்டெடுக்க முடியாத இழப்பு ஏற்படும். மனித உரிமை அமைப்புகளின் எதிர்ப்பு ஏற்படும். கர்தினால் மெல்கம் ரஞ்சித் போன்ற மத தலைவர்கள் மரண தண்டனைக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ளனர். அதே நேரம் இன்னொரு பக்கமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் செயலாளர் சாகர காரியவசம் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு வீதியில் மக்களால் கொல்லப்பட்ட 37வது போலீஸ் மா அதிபராக மாறுவதை பார்க்க விரும்பவில்லை என பகிரங்கமாக ஒரு அச்சுறுத்தலை விடுத்தார். இதன் தொடர்ச்சியாக கொழும்பு மத்திய குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்ட அவர் கடுவலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். சாகர காரியவசமின் சட்டத்தரணி போலீஸ் மா அதிபரிடம் மன்னிப்பு கோரியதை அடுத்து 20 லட்சம் பெறுமதியான 2 சரீரப்பிணையில் விடுவிக்கப்பட்டார். மேலும் அவரது வெளிநாட்டு பயணத்திற்கு தடை விதிக்கப்பட்டு பாஸ்போர்ட் முடக்கப்பட்டது. ஜனநாயக நாட்டில் அரசை விமர்சிக்க எதிர்க்கட்சிகளுக்கு முழு உரிமை உண்டு. இருப்பினும்
தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் வகையில் பேசுவது, இனவாதத்தை தூண்டுவது மற்றும் அரசு படைகளுக்கோ போலீஸ் அதிகாரிகளுக்கோ பகிரங்க மிரட்டல் விடுப்பதை பொறுக்க முடியாது என இவர்கள் கூறுகிறார்கள். 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி என்ற மைத்திரியின் அரசாங்க காலத்தில் இனவாத பிரச்சாரங்கள் மற்றும் ஊழல்களால் ஏற்பட்ட சீர்குலைவுகள் போன்று தற்போதைய அமைதியான சூழலை சீர்குலைக்க நினைக்கும் சக்திகளை அரசு சட்டத்தை முன்னிறுத்தி இரும்பு கரம் கொண்டு ஒழுக்க நினைக்கும் என அவர்கள் இப்போது குறிப்பிடுகிறார்கள். இலங்கை அரசு போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க சிங்கப்பூர் பாணியிலான கடுமையான சட்டங்களை கொண்டு வர யோசித்தாலும் உண்மையான குற்றவாளிகளான சர்வதேச போதைப்பொருள் நெட்வொர்க்குகளை அளிப்பதிலும் சட்ட அமைப்பில் நிரபராதிகள் பாதிக்கப்படாதவாறு தெளிவான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதிலுமே இதன் வெற்றி அடங்கியுள்ளது. அதே வேளையில் சட்டத்தின் ஆட்சியையும் தேசிய பாதுகாப்பையும் உறுதி செய்ய அரசியல் மிரட்டல்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுப்பது தற்போதைய சூழலுக்கு அவசியமான ஒன்றாகும். அதேவேளை மகர மற்றும் நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவங்களை தொடர்ந்து நாட்டின் மேலும் 5 முக்கிய சிறைச்சாலைகளில் அசாதாரண சூழ்நிலைகளையும் கலவரங்களையும் உருவாக்க போதைப்பொருள் மாஃபியாக்கள் திட்டமிட்டிருப்பதாக அரசு புலனாய்வு பிரிவு எச்சரித்திருக்கின்ற விடயமும் மிக கனதியானதாகும். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை முடக்கும் நோக்கிலும் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் நோக்கிலும் சிறைக்குள் இருக்கும் பாதாள உலக குழுக்களும் சில அரசியல் பின்னணிகளும் இணைந்து செயற்படுவதாக அரசாங்க தரப்பில் சந்தேகங்கள் முன்வைக்கப்படுகிறது. வெளிநாடுகளில் தங்கியிருந்து இலங்கையில் போதைப்பொருள் நெட்வொர்க்குகளை இயக்கும் 5 பிரதான சூத்திரதாரிகளையும் நாட்டிற்கு அழைத்து வர சிகப்பு எச்சரிக்கை மூலமாக சர்வதேச போலீசாரின் உதவியை பெற காவல்துறை கடுமையான முயற்சிகளை மேற்கொள்கிறது. போதைப்பொருள் வர்த்தகம் மூலம் ஈட்டப்பட்ட சட்டவிரோத சொத்துக்கள் மற்றும் பண பரிவர்த்தனையை கண்டறிந்து முடக்கும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அரசினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. போலீஸ் மா அதிபருக்கு அச்சுறுத்தல் விடுத்த வழக்கில் பிணை வழங்கப்பட்டிருந்தாலும் அவரது வெளிநாட்டு பயண தடை தொடர்கிறது. அரசு அதிகாரிகளையோ அல்லது பாதுகாப்பு படையினரையோ அச்சுறுத்தும் வகையில் கருத்து தெரிவிப்போருக்கு எதிராக தராதரம் பார்க்காமல் சட்ட நடவடிக்கை தொடரும் என அரசாங்கம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஆகவே இலங்கையினுடைய இந்த நிலைமைகளை பார்க்கிற போது முன்பொரு காலத்தில் ஈழத்து தமிழ் சமூகம் மீது வடக்கு கிழக்கு பிராந்தியத்தின் மீதும் நிகழ்த்துவதற்காக திட்டமிட்டப்பட்டதாக சொல்லப்பட்ட விடயங்கள் இன்று மிக மோசமாக தென்னிலங்கையை ஆட்டி படைக்கிறது. வடக்கு கிழக்கில் போதைப்பொருளினுடைய வியாபகத்தன்மை, இளைஞர்களிடையே போதைப்பொருள் பயன்படுத்துகின்ற நடவடிக்கைகள், இவை யாவற்றுக்கும் அரசினுடைய அனுசரணை இருந்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதாவது அரசினுடைய பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்தவர்கள் இந்த போதைப் பொருட்களுடன் கைதாவது போன்ற சம்பவங்கள் பதிவாகியது. அது மாத்திரமல்லாமல் நாட்டை 24 மணி நேரமும் முப்படைகளும் கவனித்து கொண்டிருக்கும் வேளையில் எப்படி நாட்டிற்குள் போதைப் பொருள் வர முடியும் என்கின்ற கேள்வியும், இந்த கடத்தல்களுக்கு இவர்கள் உடந்தையாக இருந்தார்களா என்கின்ற கேள்வியும் இருந்து வந்த நிலையில் இப்போது கதை முற்றிலுமாக மாறி வடக்கு கிழக்குக்கு அப்பால் தென்னிலங்கை ஒரு போதைப்பொருள் தேசமாக மாறியிருக்கிறது. இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கர்மா என்ற விடயத்தை ஒரு சிலர் நம்புவார்கள், ஒரு சிலர் நம்புவதில்லை. ஆனால் அந்த கர்மா என்கின்ற விடயம் எங்கு சரியாக செயற்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வியை இன்று சமூக ஊடக வாயில்களில் பலரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு நிலைமையாக இன்று ஸ்ரீலங்காவினுடைய தென்னிலங்கையினுடைய அரசியல் நிலவரம் மாறியிருக்கிறது என்பதே மறுக்க முடியாத உண்மையாகும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.